மீகா எழுதின சின்ன தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1076வது பக்கம், மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தாவே, இந்த வார்த்தை வழியாக நீங்கள் எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவரீர் எங்களோடு பேசுகிறதுக்காய் நன்றி அப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரை எங்களோடு பேசுவீராக. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் வாக்கு மாறாத தெய்வம் என்று சொல்லியிருக்குது அப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தத்தை சபை மூலமாக நீங்கள் தந்து எங்களையும் எங்கள் திருச்சபையாரையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்னே நடந்து போகிறார் என்று சொன்னபடி எங்களுக்கு முன்னே நீங்கள் நடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி வச்சாங்கம்மா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நடந்து என்ன செய்கிறாரா? நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். ஆமா, தடைகளை நீக்கும்படிக்கும் முன்னே போறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை நீக்கும்படிக்கு என்ன செய்றாரு? முன்னே போகிறார். ஆமென். நடந்து போகிறார். அது சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரா? நடந்து போகிறார். ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் வாக்கு தத்தமாய் தந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். சனிக்கிழமை காலையில் வாக்குத்தத்தம் 5 to 6 முடிச்சுட்டு 8 மணிக்கு 8:30 மணியை போல் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 8:30 மணிக்கு வந்து கல்லெல்லாம் என்ன செஞ்சாச்சு? அந்த பக்கம் இந்த பக்கம் குழியை ஊண்டி கல்லை என்ன செஞ்சாச்சு? ஆட்டியாச்சு. 10 மணிக்குள்ள தடை என்ன செய்யுது? ஊண்டக்கூடாது, தடை வருது. ஆமென். காலையில் ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுறாரு? நீக்கி போடுகிற அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? நடந்து போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தடைகளை நீக்கி போடுகிற நமக்கு முன்பே என்ன செய்கிறாரு? அவர் போகிறார். ஆனால் தடை வரும். என்ன செய்யும்? தடை வரும். நான் முதல் தடவை நடக்கும்போது ஒன்றும் தெரியல. 2வது தடவை நடக்கும்போது அழுதுட்டேன். என்ன ஆண்டவரே இப்படி அது சொந்த இடத்துல கல்லை ஊன்றதுக்கு இவ்வளவு இதாக இருக்குது, என்ன ஆண்டவரே அப்படின்னு அழுதுட்டேன். ஆமென். சரி, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவர் பாருங்கள் ஒரு காரியத்தை மாறுதலாக பண்ணி, ஆமாம், எல்லாத்தையும் தடையெல்லாம் நீக்கி 6 மணிக்குள்ளே எல்லா வேலையெல்லாம் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அதான் ஃபாதர் இப்படி பாடியிருக்காங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி
தடவை தடையானன்னு மறுபடியும் இப்படி ஆனவன்னு ஃபோன் பண்ணார். ஏப்பா இப்படி பிரச்சனையான இடத்துல ஊண்டி எங்கள் வேலையும் கெடுத்து எங்கள் காரியத்தையும் கெடுத்து வேஸ்ட் ஆக்கிட்டே இருக்கியாப்பா, ஏப்பா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் திட்டுறாரு, இன்னொரு பக்கம் தடை. ஆமேன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார், நான் தடைகளை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்னே போகிறார் என்று சொன்னபடியே போனார். ஆமேன். நாங்கள் போகிற நேரத்துக்கு எஸ்ஐ இருந்தார். அவர் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர். அவர் எங்கள் காரியத்தை கேட்ட உடனே வர்றேன்னு சொல்லிட்டு வந்தார், பேசினார், இந்த காரியத்தை செய்யுங்கன்னாரு, வலையை போட வச்சார். ஆமேன். தடைகளை நீக்கி போடுக நமக்கு முன்னே என்ன செய்கிறார், அவர் நடந்து போகிறார். ஆமேன். ஒரு வேளை அவர் முன்னாடி போகலைன்னா இந்த போலீஸ்கார் வேறு எங்கேயாவது போயிருந்தால் நம்ம தடை என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே தான் இருந்திருக்கும். வேலையெல்லாம் பிரித்தாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வேலி இருந்தாலும் அதுவாட்ட இருந்துட்டு போது நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் வாக்கு பண்ணினவர் வாக்கு என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அல்லேலூயா. அதுபோல் நமக்கு எத்தனையோ தடைகள் என்ன செய்யறான், ரொம்ப நாளாக எனக்கு தடை இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படி தடை வந்துக்கிட்டே இருக்குது, என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, உன் தடைகளை நீக்கி போடுகிற அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நடந்து போகிறாரு. ஆமாம், நமக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு, எதுக்கு அப்படின்னா தடைகளை நீக்க. சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக முன்னாடி போகிறாரா, தடைகளை நீக்க. அந்த வசனம் சொல்ல பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் என்ன செய்வார், அவர் நடந்து போவார். ஆமென். இப்படி தியானித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து கானான் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து ஒவ்வொரு பாளையமாய் கடந்து சுக்கத்தை கடந்து அடுத்த பள்ளத்தாக்கில் கடந்து வரணும், சிவந்த சமுத்திரம் வருது. ஆமென். அல்லேலூயா. அந்த என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பார்க்க பலத்த கையுடன் என்ன செய்தார்கள், அவர்கள் புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆமென். பலத்த கையுடன் புறப்பட்டு அவர்கள் சுக்கோத்துக்கு வந்துட்டாங்க. சுக்கோத்திலிருந்து அடுத்த பாளையம் இறங்க என்ன செய்த வர்றாங்க. வாசிக்கலாம் அடுத்த பாளையம். அடுத்து எந்த பாளையத்தில் இறங்கணும் அப்படின்னா ஏத்தாம்லே அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். ஆமென். சொங்க பக்கல எந்த இடத்துல, ஏத்தாம். ஏத்தாம் அப்படின்னா அர்த்தம் சொல்றாங்க அடைக்கப்பட்ட வாசல். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல். ஏத்தா அப்படிங்கிற அந்த பாளையத்துக்கு பேரு என்னன்னா அடைக்கப்பட்ட வாசலா. அடைக்கப்பட்டதுன்னா பின்னாடி பார்வோன் படம் என்ன செய்யுது, பின்னாடி பின்தொடர்ந்து வருது, முன்னாடி செங்கடல் இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கம் சொல்கிறாங்க செங்குத்தான பாறையா. அந்த பாறை வழியாக மேலே 6 லட்சம் பேர் என்ன செய்ய முடியாது, ஏறி இறங்க முடியாது. ஏன்னா எதிரி பின்னாடி பின்தொடர்த்திட்டு வர்றான். ஆமென். ஆனால் அவர்கள் மத்தியில் அடைக்கப்பட்ட வாசல் தான் அது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த வாசலை திறக்கும்படி அவர்களுக்கு முன்னே போனார். அவ்வளோதான். ஆமென். கையை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்ட வாசல் மத்தியில் யார் முன்னே போனதுன்னா கர்த்தர் முன்னே போனாரு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யார் முன்னே போனது, கர்த்தர் முன்னே போனாரு. ஆமா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பா நடத்தி இருக்கிறார்னா முன்னாடியும் போறாரு. சொல்லுங்க, எதிரி பின்னாடி வர்றான், அதனால அவர் என்ன செய்றார், இவர் பின்னாடி அவன் வர்றான்னா அவருக்கு அவங்களுக்கு முன்னாடி அவர் என்ன செய்றாரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறார். முன்னாடி போனவர் பின்னாடி வர்றாரு, பின்னாடி வந்தவர் முன்னாடி போறார். ஆமென். மாற்றி 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 அவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்னா பாதுகாப்போடு வழி நடத்தினார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல் தான்.
திறக்கப்படாதான். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி போய் வாசல் என்ன செய்தாரு? திறந்தாரு. வழியை திறந்து அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன்னே போறாரு. உங்க குடும்பத்துக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? போறார். தடையை என்ன செய்வார்னா உடைச்சு நீங்க பெற வேண்டிய ஸ்தானத்தை, நீங்க பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, நீங்க உங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியத்தையும் தடைகளை நீக்கி என்ன செய்ய போறாரா? உங்க கையில அவர் தரப்போகிறார். ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி சஞ்சயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா. எதிரிகள் மத்தியில் நம்ம தொடாதபடிக்கு முன்னும் பின்னும் என்ன செய்யறாரா? அவர் நடந்து போய் நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நீதிமொழி 30ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. 5வது வசனம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி கேடகமானவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்? அவர் கேடகமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமானவர். இருக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா இருக்கிறாரா? அவர் பாதுகாப்பா இருக்கிறார். யாருன்னா அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அவருடைய வசனம் எப்படி இருக்குன்னா புடமிடப்பட்டவைகளா? சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் எப்படி இருக்குதா? புடமிடப்பட்டவைகள். எப்படி புடமிடப்பட்டது வசனம் அப்படின்னா, சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லும்போது இப்படி சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்குது. ஆமென். இப்படிப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிற இந்த வசனம் தான் மனுஷனுக்கு என்னவா இருக்குன்னா கேடகமா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வசனம் சாதாரண வசனம் இல்ல. இது 7 தரம் மண் கோயில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்தமான சொற்களா இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ஆமென். இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். முந்தின வசனத்தை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் மேலன்னா, யாரெல்லாம் சீறுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஏழைகளை காத்து சுகமா இருக்க பண்ணுகிறார். யாருக்கு முன்னாடி? சீறுகிறவர்களுக்கு முன்பாக. சீறுகிறவர்களுக்கு முன்பாக. சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு முன்பாக? சீறுகிறவர்களுக்கு முன்பாக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். சீறுகிறவர்களுக்கு முன்பாக. சீறுகிறவர்களுக்கு முன்பாக. ஆமென். ஆமென். போலீஸ்காரட்ட போனாலுமே சீறுறாங்க. டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொத்து சேர்க்க பார்க்கறாங்கங்கறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. சீறுறாங்க. ஆமென். ஆனா சீறுகளுக்கு முன்பாக கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஆமென். சுகமாய் இருக்க பண்ணுவேன். காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். சுக பக்கல எப்படி இருக்கிறவரா? காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். அந்த 7வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். மனுபுத்திரன் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் என்ன செய்வார்கள்? ஆமா, கர்த்தர் பாதுகாப்பானவர். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்னே போய் பாதுகாப்பாரு. பின்னே சீறி வருகிற பார்வோன் படைக்கு மத்தியில ஆமா அவர்கள் சுகமா என்ன செய்தார்? அவரு நிற்க பண்ணினார். ஆமென். பின்னாடி சீறிட்டு பார்வோன் என்ன செய்யறா? படைகளோட வருகிறான். ஆனா கர்த்தர் சீறுகளுக்கு முன்பாக
அவர்களை காத்து சுகமாய் நிற்க பண்ணினார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சீர்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை சுகமாய் ஆண்டவர் பாதுகாத்து சுகமாய் இருக்க பண்ணுகிறவரே நன்றி அப்பா. அவர் சீர்கிறவர்களுக்கு முன்பாக போகிறவர். ஆமென். ஆமென். முன்னாடியும் போவாரு, பின்னாடி என்ன செய்வாரு? போகிற தெய்வம். அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் நம்மையும் ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்றாரு, உங்களுக்கு முன்னே நான் போவேன். ஆமென். உங்களுக்கு முன்னே என்ன செய்வேனா? நடந்து போவேன், தடைகளை நீக்குவேன். பல வருஷங்களா எனக்கு இந்த தடை இருக்குது, எனக்கு நீங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல வாக்கு தர்றாரு, தடைகளை நீக்கப்போது உங்களுக்கு முன்னே என்ன செய்றாரு? அவரு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் படிச்சிட்டு இருந்தேன். 2 சாமுவேல் புத்தகத்துல தாவீது வந்து பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண புறப்படுகிறார். ஆமென். பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண என்ன செய்றாரு? புறப்பட ரெடியா இருக்கிறார். இப்ப தாவீது போய் ஒரு பழக்கம் இருக்குது. தாவீதுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, எப்போ யுத்தத்துக்கு போனாலும் அதுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆமென். உங்கள் பக்கம் தாவீது போய் என்ன செய்கிறாரு? இங்கே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் போகட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ போ அப்படிங்கிறார். ஆமென். நீ என்ன செய்? போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்கிறார். என்னென்னா, முசுக்கட்டை பூச்சியினுடைய சத்தத்தை நீ என்ன செய்வ? கேட்ப. அதுக்கு பின்னாடி நீ என்ன செய்ய? 2 சாமுவேல் தடைகளை உடைத்தீரையா 5வது அதிகாரம் 20 அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கலாம். 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ஆமா, தாவீதுக்கு என்ன செய்றார்? சொல்லிட்டார், நீ போ, நான் நிச்சயமா பெலிஸ்தர் உன் கையில என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இன்னொரு ஐடியாவும் சொல்றார். அப்பப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா சில ஐடியாக்கள் என்ன செய்யும்? கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பப்போ நம்ம ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணா, ஆலோசனை கேட்டால் அப்பப்போ ஐடியா என்ன செய்வார்? கொடுப்பார். இப்போ தாவீதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்களேன். என்ன கொடுக்குறாருன்னா, 22வது வசனம், பெலிஸ்தர் திரும்பி வந்து தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களை ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. நீ நேரா போய் பாஞ்சிராத, நேரா போய் என்ன செய்யாத? அவங்கள பாஞ்சிராத. ஆமென். நீ முசுக்கட்டை பூச்சி நடுவில் போய் என்ன செய்? அப்படி நீ என்ன செய்? அவர்கள் மேல் பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளில் எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முச்செடிகள் அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனித்தோளில் செல்லுகிற இரைச்சலை கேட்கும்போது நீ போய் என்ன செய்ய? அப்போ உடனே என்ன செய்ய? அவனோட போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார். ஆமென். அப்போ கொஞ்ச நேரம் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி காரியத்தை நீ செய்யின்னு சொல்லி அந்த தாவீதுக்கு சொன்னபடியே தாவீது செய்தார். ஆமென். முசுக்கட்டை சத்தம் எப்போ கேட்குதுன்னு பார்த்தார். ஆமென். அந்த சத்தம் கேட்கும் போது டபான் போய் என்ன செய்தார்னா பெலிஸ்தர்களை முறியடித்தார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆண்டவரே சொல்றாரு இந்த வசனத்தை. 24 முசுக்கட்டை செடிகளின் நுனித்து எழும்பிப்போ. அப்ப கர்த்தர் உனக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பார்? அவர் நீ புறப்பட்டு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு முன்னே அவர் போயிட்டார். ஆமென். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சவங்க பார்க்கலாம். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி, புறப்படும் முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாரு? போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தர்களை கேபா துவங்கி கேசர் எல்லை மட்டும் என்ன செய்தானா? முறியடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு முன்பாக அவர் கடந்து போனார். தாவீதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? அவர் கடந்து போனார். இப்ப நமக்கு முன்னாடி அவர் என்ன செய்றார்? கடந்து போகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா,
தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைக்கிறவராட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தடையை உடைக்கும்படி விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. போனவர் நமக்கு முன்னாடி என்ன செய்றார்? அவர் போவார். ஆமென். இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மீகா அந்த 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகா 2. யாக்கோபின் ஜனங்களே கூட்டுவேன். ஆமென். கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். தடைகளை நீக்கப்படுறவங்களுக்கு முன்னே என்ன செய்கிறார்? அவர் போவார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இந்த யாக்கோபின் ஜனங்களே உங்களை எல்லாரையும் நான் நிச்சயமாக என்ன செய்வேன்? கூட்டுவேன் அப்படிங்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் ஜனங்களே உங்களை எல்லாரையும் நான் நிச்சயமா என்ன செய்வேன்? கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் நிச்சயமா என்ன செய்வேன்னா சேர்ப்பேன். போசராவின் ஆடுகளைப் போல அவர்கள் என்ன செய்வாராம்? ஏக கூட்டமாக்குவேன். ஆமா, நம்முடைய ஜனத்தை எப்படி மாத்த போறாரா? ஏக கூட்டமாக. சொல்லுங்க பக்கல, ஏக கூட்டமாக்குவேன். சொல்லுங்க பக்கல, எப்படி கூட்டமாத்த? ஏக கூட்டமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, ஏக கூட்டம்னா என்னன்னா ஏதோ ஒரு 1000 பேர் 2000 இல்லை, 10,000 20,000 லட்சம் அப்படிதான் ஏக கூட்டம். ஆமென். அப்படி ஏக கூட்டமாய் கர்த்தர் என்ன செய்ய போறார்னா கூட்டி சேர்க்க போகிறார். ஆமென். இப்போ சில நேரங்களில் கூட்டி சேர்க்க விடாதபடிக்கு அந்தந்த எல்கையில் சில என்ன செய்ய எல்கை ஆவி என்ன செய்யுதுன்னா தடை பண்ணுமா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தடை என்ன செய்யும்? எது தடை பண்ணுது அப்படின்னா எல்கை ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆவி? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கல்லறையில் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? கல்லறையில். அவன் குடியிருப்ப இங்கே தான் இருக்குது, கல்லறை தான். அவன் குடியிருக்கிறது கல்லறை. அவன் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி வசனம் சொல்லி பாருங்களேன். 5 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் படவில் இருந்து வந்தான். கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். அவன் குடியிருப்ப கல்லறையில். அவன் சங்கிலினாலும் என்ன செய்ய முடியல, அவனை கட்ட ஒருவனாலும் முடியலை. அநேக தர விலங்கு போட்டு சங்கிலி போட்டு கட்டி பார்த்தாலும் அவன் தகர்த்து போட்டு அவன் என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் இரவும் பகலும் என்ன சத்தம் விட்டே இருப்பானா, கல்லுகளை எடுத்துக்கொண்டு காயப்படுத்தி கொள்வானா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு தூரமாக வரும்போதே சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, தூரத்தில் கண்டு ஓடி சொல்கிறான், பணிந்து கொண்டு, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன்,
உமக்கு எனக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாத தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இந்த அசுத்தாவி என்ன செய்ய அவனை விட்டு போன்னு சொன்னார். அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆமென். அசுத்தாவி போன உடனே அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி 15ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். இப்போ அவன் அந்த வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு என்ன செய்தார்கள், பயந்தார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த பன்றி மேய்க்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை பார்த்து 17ஆம் வசனம், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு என்ன செய்யுங்க, போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த எல்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா இந்த எல்க பிசாசு தான் ஜனங்களை வரக்கூடாதபடி என்ன செய்யுது, தடுக்குது. ஆமென். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஆவி என்ன செய்யுது, தடை பண்ணிட்டு இருக்குது. ஆமென். ஆனால் நாம் ஜெபம் பண்ண அந்த தடையை நீக்கி ஜனங்களை போஸ்ராவின் நாடுகளைப் போல கொண்டு வந்து ஏக கூட்டமாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தடையை உடைச்சி வர முடியாதவன் தான், சங்கிலினால் கட்டப்பட்டவன் தான். ஆனால் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருந்தவன் தான். ஆனால் யாராலும் அவனை அடக்கவே முடியலை தான். ஆனால் இயேசு வந்து அவனை விடுதலை ஆக்கி வஸ்திரம் தரிக்க வச்சு அவனை புத்தி தெளிந்து நல்ல மனுஷனாக மாற்றிட்டார். ஆமென். இப்படித்தான் ஆண்டவர் தடைகளை நீக்கி ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்னா, திருச்சபைக்கு நேராக கொண்டு வர போகிறார். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊரில் இருந்து கிராமத்திலிருந்து தடைகளை நீக்கி ஜனங்களை ஆலயத்துக்கு என்ன செய்ய போகிறார், ஏக கூட்டமாக என்ன செய்ய போகிறார், கொண்டு வர போகிறார். ஆமென். சொந்த பக்கத்தில் எப்படி கொண்டு வர போகிறாரா, ஏக கூட்டமாக்குவேன். சொந்த பக்கத்தில் என்ன கூட்டமா, அது நம்ம பார்க்கறது இது சிறு கூட்டம். ஆமென். ஆனால் இனி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, ஏக கூட்டமாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னு தெரில, ஆனால் கர்த்தர் சொல்றார், ஏக கூட்டமாக்குவேன். ஆமென். போஸ்ராவின் நாடுகளை போல அப்படிங்கிறார். ஆமென். நாடு குறித்து எனக்கு எல்லாம் தெரியல, ஆனால் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த போஸ்ராவின் நாடு அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்ன அர்த்தம் தெரில, ஆனால் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது போல கர்த்தர் என்ன செய்வாராம், ஜனங்களை நான் ஏக கூட்டமாக்குவேன் பேர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்தபடியே நிச்சயமாக ஜனங்களை என்ன செய்ய போகிறாரா, தடைகளை நீக்கி கொண்டு வந்து சபையில் சேர்க்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்தும் எல்லாரும் உற்சாகமா. ஆமென். 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 தடைகள் நீக்கும் தயாவரரே உடையாய் வாரும் ஐயா, தடைகள் நீக்கும் தயாவரரே உடையாய் வாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, வர வேண்டும் நல்லவரே, தர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும். சொல்லுமா, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, ஆமென். வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, தடைகள் நீக்கும் தயாவரர் உடையாய் வாரும் ஐயா. உங்க வீட்டுல எந்த தடை இருந்தாலும் நீக்கும் தயாவரரே உடையா வாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஒடுங்கி போன ஆவிய, போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தர வேண்டும் நல்லவரே, தர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே,
பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனிதாவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, ஆமே வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் நல்ல அப்பா, நீங்க வர வேண்டும்ப்பா, வேண்டும் வல்லவரே வர வேண்டும், ஆமே நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனிதாவியே, தெய்வமே தீபமே, புதிய வாழ்வு தரும் புனிதா பரிசுத்த தெய்வமே, தெய்வமே. ஆமே. அப்ப தடைகள் நீக்குவார். ஆமேன். ஜாதி ஒரு தடையா இருக்குது. ஆமேன். ஜாதி என்ன செய்யுது? ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, நான் இன்னும் ஜாதி, அதனால இந்த இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணுது. ஆமேன். ஒரு பக்கத்தில் ஆவி தடை பண்ணுது. ஆமேன். அசுத்த ஆவி என்ன செய்யுது? தடை பண்ணுது. சிலருக்கு பெருமை, இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு பெருமை என்ன செய்யுது? தடை செய்யுது. இந்த தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா, ஆலயத்துக்கு ஜனங்களை இழுத்து கொண்டு வரப்போகிறார். ஆமேன். தடைகளை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்னே என்ன செய்கிறார்? அவர் போவார், நடந்து போகிறார். ஆமேன். அவர் தடைகளை நீக்குகிறவர். ஆமேன். தடைகளை என்ன செய்கிறவர்? நீக்குகிறவர். நமக்கு முன்னே போய் அவர் எல்லாத்தையும் என்ன நமக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் நீக்கி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய வைக்க போகிறார். ஆமேன். ஒருவேளை ரொம்ப நாளாக தடையாக இருக்குது இந்த காரியம், எனக்கு வாய்க்கவே மாட்டேங்குதுன்னு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுறவங்களுக்கு முன்னே அவர் என்ன செய்கிறார்? போயிட்டு இருக்கிறார். ஆமேன். அதனால் இந்த மாதத்தோட இந்த தடையெல்லாம் என்ன செய்யுது? உடைஞ்சிருது. ஆமேன். உடைய பண்ணி நம்ம தடையை நீக்கி நமக்கு முன்னே அவர் போய் காரியங்கள் என்ன செய்ய போகிறாரு? ஜெயம் எடுக்க போகிறார். சொங்க பார்க்கல, என் வாழ்க்கையில் ஆமாம் இருந்த தடையெல்லாம் இன்றோடு நீங்குகிறது. தடைகளை நீக்குவாரு. ஆமாம், எனக்கு முன்னே போகிறாரு. நிச்சயமா எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி எதெல்லாம் தடையா இருந்துச்சோ இந்த தடையெல்லாம் அவர் நீக்குகிறார். இந்த நாள்ல அதைத்தான் சொல்றார். ஆமேன். ஆமா, நான் வேறு பிரசங்கம் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா ஒரு பிரசங்கம்லாம் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை நீ சொல்லு சொல்லுன்னு மறுபடியும் ஆண்டவர் என்னை உந்தி தள்ளினார். ஆமேன். இப்போ ராதானூர்ல பண்ணின பிரசங்கம் இங்க இல்லை. ஆமேன். ஏன் அப்படி சொல்கிறான்னா, கர்த்தர் எனக்கு உள்ளே இருந்து பேசிகிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தடைகளை நீக்கி போடுகிறேன், நான் முன்னே போகிறேன்னு சொல்லு, உன் ஜனத்துக்கு சொல்லு, நான் போகிறேன்னு சொல்லு. ஒரு வேளை நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என் தடை ஏன் வீட்டில் வீடு கட்ட முடியலை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் நடக்கலை, ஏன் இப்படி நடந்து தொடர்ந்து இப்படி தடையாகவே இருக்குதுன்னு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுறவங்களுக்கு முன்னே அவர் போகிறாரு. ஆமாம், எல்லாம் கையை வைத்து சொல்லமா, தடைகளை நீக்கி போடுகிறவ எங்களுக்கு முன்னே அவர் போகிறாரு. ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தடையை பண்ணவே முடியாது. சீர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆண்டவர் தடையை நீக்கி போடுவாரு. சொங்க பார்க்கலாம், சீர்களுக்கு முன்பாக தடையை என்ன செய்வாரா? நீக்கி போடுவாரு. பார்வோன் சீறினாலும் பரவாயில்லை, அமலேக்கன் வந்து சீறினாலும் பரவாயில்லை, ஆமா சொந்தக்காரங்க சீறினாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சீறினாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு முன்னே அவர் போறாரு. சொல்ல பார்க்கல, எனக்கு முன்னே அவர் போகிறாரு, முன்னே அவர் போகிறாரு, எங்க முன்னே போகிறாரு, எங்கள் முன்னே போகிறாரு. ஆமா, தடையை நீக்கி போட போகிறாரு. ஆமா, நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சம்மதம் ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை சொல்றாரு. ஆமாம், நீங்கள் விசுவாசத்தோடு தலைகளை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்னே போகிறார், அவர் நடந்து போகிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. ஏதோ நான் அதை கதையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, தேவ ஆவியானது எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், தடைகளை நீக்கி போடுறவங்களுக்கு முன்னே அவர் போகிறாரு. ஆமாம், ரொம்ப நாளாக இருந்த தடையை, 2.5 வருடங்களாக தடையாக இருந்ததை தடையை உடைச்சி, ஆமாம் இப்படி, ஆமாம் எனக்கு தெரியாது அந்த வசனம் வாக்கு தத்தமாக வரும்னு, ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்ததுக்கு பின்னாடி தான் காரியமே நடக்க ஆரம்பிச்சிச்சு.
ஆமா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படித்தான் ரொம்ப நாளா தடையா இருக்குது. ஆமா, அது தடையை நீக்கவே முடியலன்னு சொல்லி வந்திருக்கலாம். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவரு. எங்களுக்கு முன்ன நீங்க போகிற காய் சோதரப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நானும் வீடு கட்டணும் பார்க்கிறேன், தடையா இருக்குது. நான் ஒரு காரியம் செய்ய நினைச்சிருக்கிறேன், அந்த காரியம் தடையா இருக்குது. என் பிள்ளைகள் திருமண காரியம் தடையா இருக்குது. ஆமா, என் வீட்டு காரியம் தடையா இருக்குது. ஆமா, இந்த பிரச்சனை எனக்கு தடையா இருக்குது. அப்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருங்க சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுங்க. உங்க முன்னே அவர் போகிறார், நடந்து போகிறோ போல அவர் போகிறாரா. இஸ்ரவேல் ஜனங்களை முன்னும் பின்னும் காக்கும்படி முன்னையும் பின்னையும் அவர் போன தெய்வம் உங்களுக்கு முன்னையும் பின்னையும் போறாரு. நீங்க வாகனத்துல போகும்போது முன்னாடி போறாரு, நீங்க வாகனத்துல போய்கொண்டிருக்கும் போது பின்னையும் அவர் வருகிறாரு. உங்க பிள்ளைகளோடு அவர் வருகிறாரு, உங்க குடும்பத்தோடு அவர் வருகிறாரு. ஆமா, சீர்களுக்கு முன்பாக உங்களை பாதுகாத்து சுகமா இருக்க பண்ணுவாரு. சோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே, தாவீதுக்கு தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னே அவர் போயிருப்பார் என்று சொன்னாரு. முசுக்கட்ட பூச்சிகளின் செடிகளின் சத்தத்தை நீ கேட்கும் முன்னே நீ புறப்படு, ஆனா அதுக்கு முன்னாடி அவர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்று சொல்லி தாவீதுக்கு சொல்லி அனுப்பினாரு. நான் போகவா வேணாமா கேட்டாரு. எந்த காரியமான ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபித்துட்டேன், கேட்பேன், என் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அவர் எனக்கு போன்னு சொன்ன நான் போவேன். ஊராக்கா தூராமல சந்தாரபா ரீபாலதலரா எல்லாரும் ஆமா ராக்கா தூராமாமா சந்தாரபா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்களுக்கு முன்னே நீங்க போகிறக்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, தடைகளை நீக்கும்படிக்கு ஆண்டவர் நீங்க போகிறீர், அதுக்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரர்களால ஆண்டவர் தடை வந்திருக்கலாம், உறவினரால தடை வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நம்பினவர் காரியத்தை தடை பண்ணலாம். ஆமா, சோத்திரம். முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்த தடையா இருக்கலாம், சாப தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் அதை உடைச்செறிஞ்சு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய போறாரு. நல்ல சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. தடை எதுவானாலும் சாபமான ஆண்ட தடையா இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறாரு, கர்த்தர் உடைக்கிறாரு. ஆமா, அதை உடைக்கிறாரு. இப்ப ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, உடைக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, இயேசு வந்தவுடனே தடை உடைஞ்சிச்சு. ஆமா, ரொம்ப நாளா அவனை கட்டியிருந்த அசுத்த ஆவி இயேசு வந்தவுடனே போகுச்சு. அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து நல்ல மனுஷனா உட்கார்ந்து இருந்தான். ஒருவனால அடக்க முடியாத மனுஷன் தான். ஆனா கர்த்தர் வந்தாரு, தடையை நீக்கி போட்டார். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு எந்தளனே எங்கோட்டை ஆராதனை உமக்கு மறைவிடமே நுரைவிடமே ஆராதனை உமக்கு ஆராதனை நீக்கி போடுகிற ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்படி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். தடைகளை நீக்கப்படுகிறவ அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமே, நமக்கு முன்பாக அவர் கடந்து போறாரு. சாதாரணமான தெய்வம் இல்லை அவர் தடையை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே போறாரு. மனுஷன் தடை உண்டு பண்ணுவான், சொந்தம் தடை பண்ணும், ஆமாம், உறவு தடை பண்ணும்,
காரியம் வாய்க்க விடாதபடி தடுக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போய் தடையை நீக்கி போடுவார். தெய்வம் இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி அப்பா. தடைகளை நீக்கி போடும்படி எங்களுக்கு முன்னே போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.